அனைவருக்கும் வணக்கம். ஜேஷ்வத் டீச்சிங் யூடியூப் சேனல் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது என்னுடைய முதல் வகுப்பு. ட்ரைபாட் சீசன் 1ஓட தமிழோட முதல் வகுப்பும் இதுதான். நான் தான் உங்களுக்கு இந்த சீசனோட தமிழ் வகுப்பை ஹேண்டில் பண்ண போறேன். சார் ஜிஎஸும் மேத்தமேட்டிக்ஸும் எடுப்பாங்க இல்லையா? நான் உங்களுக்கு இந்த சீரிஸோட தமிழ் வகுப்பு அப்படிங்கிற முழுசா எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அண்ட் கிங்டம் பேட்சோட தமிழும் நான் தான் எடுத்துட்டு இருக்கேன். இன்றைக்கான வகுப்பு புணர்ச்சி தொடர்பான வகுப்பு. கொஞ்சம் கடினமாக பார்க்கப்படுகிற வகுப்பு தான். ஆனா புரிதலோடு படிக்கும் பொழுது மிக 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 இலகுவாக புரிந்து கொண்டு ஆன்சர் பண்ற ஒரு வகுப்பு தான் புணர்ச்சி தொடர்பான வகுப்பு. அது தொடர்பான சில தகவல்களையும் ஒரு 10 கேள்விகளை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் இன்றைக்கான வகுப்புல பார்க்க போறோம். புணர்ச்சி அப்படிங்கிறது எங்கப்பா சிலபஸ்ல இருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம் புதிதாய் படிக்கிறவங்களுக்கு. புணர்ச்சி அப்படிங்கிறது டைரக்டா நமக்கு சிலபஸ்ல கொடுக்கப்படலை அப்படின்னாலும் சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? முதல் எடுத்ததுமே நம்மளுடைய சிலபஸ்ல டிஎன்பிஎஸ்சி தமிழ்ல பொது தமிழ்ல எழுத்து அப்படின்னு கொடுத்துட்டு பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுதான் புணர்ச்சியோட அடிப்படை. புணர்தல் அப்படிங்கிற விஷயம் தெரியல அப்படின்னா நம்மளால பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக சரிவர பண்ண முடியாது. அதனால புணர்ச்சி அதோட அடிப்படை விதிகள் அது சார்ந்த விஷயங்களோட நாலேஜ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கான வகுப்புல 10 கேள்விகள் வேறு வேறு தளங்கள்ல பயணிக்கக்கூடிய வேறு வேறு விதிகள்ல பயணிக்கக்கூடிய கேள்விகளை நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படியெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணலாம், எலிமினேட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியுமா, இல்ல என்னென்ன விதங்கள்ல அதை ஆன்சர் பண்ண முடியும், ஏன் மற்றதெல்லாம் ஆன்சர் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனலிட்டிக்கல் வேலை இன்னைக்கான வகுப்பு இருக்க போகுது. உங்களுக்கு இன்றைக்கான வகுப்பு பிடிக்கும் புரியும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, இந்த வகுப்போட முதல் கேள்வி, செந்தாமரை இச்சொல்லின் சரியான புணர்ச்சி விதிகளை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. செந்தாமரை அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. இந்த வார்த்தைக்கு இடையில் என்னென்ன விதிகள் இதுக்குள்ள உள்ள இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை கொடுத்திருக்காங்க. முதல்ல புணர்தல் அப்படிங்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் அந்த விதிகளுக்குள்ள போவோம். இங்க செந்தாமரைன்னு ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க இல்லையா? இதுல புணர்ச்சின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்களே, அப்ப புணர்ச்சினா என்ன அப்படின்னா, புணர்ச்சி அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தமிழ்ல? புணர்ச்சி அப்படின்னா 2 விஷயங்கள் இணைவதை, கலப்பதை, சேர்வதை, சந்திப்பதை புணர்ச்சி அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. அப்ப தமிழ் இலக்கணத்துல புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, 2 வார்த்தைகள் இணைவதை, 2 வார்த்தைகள் சந்திப்பதை, 2 வார்த்தைகள் ஒன்றோடு ஒன்று கலப்பதை, 2 வார்த்தைகள் ஏதாவது ஒரு விதத்தில் ஒன்றோடு ஒன்று ஒன்றி போவதை நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். அது என்னப்பா 2 வார்த்தைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வார்த்தைகளா தமிழ்ல நம்ம சொல்லப்படுவது, புணர்ச்சியில சொல்லப்படுவதற்குன்னு பெயர் இருக்கு. ஒண்ணு நிலைமொழி, இன்னொன்னு வருமொழி. நிலைமொழி அப்படின்னா என்னன்னா, நிலையாக நிற்கக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை அப்படியே வேறாக நிற்கும். அந்த வார்த்தைக்கு பின்னாடி இன்னொன்னு ஜாயின் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெயின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரெயினோட என்ஜின் இருக்கு இல்லையா, அது நிலையாக இருக்கும். அந்த என்ஜினுக்கு முன்னையோ பின்னையோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்தடுத்து பெட்டிகளை சேர்ப்போம் இல்லையா? அந்த பெட்டிகள் சேர்க்கப்படுவது வருமொழி. நிலையாக நிற்கக்கூடிய என்ஜின் அப்படின்றது நிலைமொழி. புரியுதா? ஒரு வார்த்தை நிலையாக நிற்கும். அந்த நிலையாக நிற்கிற வார்த்தைகளுக்கு பின்னால் அப்பப்ப ஒரு வார்த்தைகள் சேரும் இல்லையா? அந்த சேருகிற வார்த்தையை நம்ம வருமொழின்னு சொல்லுவோம். நிலையாக நிற்பதை நிலைமொழி, சேர்வதை வருமொழி அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தைகளுக்கு இடையில எங்க சேர்தல் நடக்கும்? ஒரு என்ஜினுக்கும் ஒரு பெட்டிக்கும் நடுவுல ஒரு செயின் இருக்கும் இல்லையா? ஒரு கொக்கி மாதிரி இருக்கும். இந்த கொக்கி பிடிச்சு இழுக்கும். அது இந்த வார்த்தைகளோட எண்டிங்ல இந்த பெட்டியோட முனையில நடக்கும் இல்லையா? என்ஜினோட கடைசியிலையும் அந்த வருகிற பெட்டியோட முதல்லையும் அது நடக்கும் இல்லையா? அதே மாதிரி 2 வார்த்தைகள் இருக்கு. நிலையாக நிற்கக்கூடிய அந்த என்ஜினான வார்த்தை இருக்கு இல்லையா? நிலையான வார்த்தை. அதோடைய கடைசியும் அந்த வருதுல வேகமா ஒண்ணு வருது இல்லையா? அந்த சேருவதோட முதலும் 2ம் தான் சேரும். அப்படி சேர்கிற இடத்துலதான் புணர்தல் அப்படிங்கிறது நிகழும். சரிங்களா? இதை நான் எழுதி காட்டவா? அப்ப உங்களுக்கு இன்னும் புரியும். நிலையாக ஒரு வார்த்தை நிற்கிறது இங்க, அது நிலைமொழி. ஓகேவா? நிலையாக நிற்கிறது நிலைமொழி, வருவது வருமொழி. இப்படி நிலையாக நிற்கிற வார்த்தையோட கடைசி இடம் இருக்கு இல்லையா? அதுவும் இந்த வருகிற மொழியோட ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் லெட்டர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டும் தான் சேரும். இவர்கள் 2 பேரும் தான் சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா அப்படின்னு சந்திப்பாங்க. சரிங்களா? அப்படி இவங்க 2 பேரும் சந்திக்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஒரு மாற்றம் நடக்கும். சந்திப்போமா, இருவரும் சந்திப்போமா அப்படின்னு இங்க சந்திப்பாங்க. அப்படி சந்திக்கும்போது ஒரு மாற்றம் நடக்கும். அந்த மாற்றம் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத வச்சு அதோட வகைகள் எல்லாத்தையுமே நம்ம பண்ணுவோம். ஓகேவா? அவர்கள் 2 பேரும் சந்திக்கும்போது இயல்பாக கை குலுக்கிட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னா, அது இயல்பு புணர்ச்சி. இயல்பாக எதுவுமே மாற்றம் நடக்காம ஒரு ஹாய், ஹலோ அப்படின்னு நினைச்சுட்டு, இவங்க எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாம அப்படி நகர்ந்துட்டாங்க. இவங்க எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாம சேர்ந்துட்டாங்க. இயல்பாக கை குலுக்கி நகர்ந்துட்டாங்க அப்படின்னா, அங்க புணர்தல் எதுவுமே நடக்கல. சோ எந்த மாற்றமும் நடக்கல அப்படின்னா, அது இயல்பு புணர்ச்சி. எந்த மாற்றமுமே நடக்காது. அவங்க 2 பேரும் சும்மா பார்ப்பாங்க, சந்திப்பாங்க, அ அப்படியே சேர்ந்துருவாங்க. எந்த மாற்றமும் நடுவுல நடக்காது அப்படின்னா, அது இயல்பு புணர்ச்சி. ஒருவேளை மாற்றங்கள் நிகழ்ந்தால், அவங்க 2 பேரும் சந்திக்கும் பொழுது ஏதோ ஒரு விஷயம் அங்க மாற்றம் நிகழும். அப்படி அப்படி நிகழ்ந்தால் அது விகார புணர்ச்சி. மாற்றம் நிகழ்ந்தால் விகாரம், மாற்றம் நிகழலன்னா இயல்பு. சரிங்களா? அப்படி இயல்பா நடக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு இஷ்யூவே கிடையாது. அந்த இடம் நம்ம இலகுவாக பதில் அளிச்சிடலாம். ஆனா விகாரம் நடக்கும் பொழுதுதான் நமக்கு எப்படி பிரிக்கிறது அப்படிங்கிற விஷயத்துல கஷ்டம் நடக்கும். ஓகே, அந்த இடம் ஒரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். இந்த விகாரம் 3 வகையில நடக்கும். தோன்றல், திரிதல், கெடுதல். தோன்றல் அப்படின்னா என்னன்னா, இவங்க 2 பேரும் சேரும் பொழுது, வருமொழியும் நிலைமொழியும் சேரும் பொழுது புதிதாக இன்னொரு எழுத்து தோன்றினால் அது தோன்றல் விகாரம். ஓகேவா? புதிதாக ஒரு எழுத்து தோன்றாமல், புதுசா எதுவுமே தோன்றல, ஆனா ஏற்கனவே இருந்த ஒரு எழுத்து காணாம போயிடுச்சு அப்படின்னா அது கெடுதல் விகாரம். கெட்டு போயிடுச்சு. ஏற்கனவே இருந்த எழுத்து கெட்டு போயிடுச்சு. அது கெடுதல் விகாரம். அதுவே 2 பேரும் சேரும் பொழுது ஏற்கனவே இருந்த எழுத்து மாற்றம் அடையுது, திரியுது. இப்ப பால் தயிரா மாறுது இல்லையா, அது மாதிரி இந்த எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றம் அடையுது அப்படின்னா அது திரிதல் விகாரம். இது இல்லாம ஃபர்தரா நிறைய வகைகள்ல நம்ம விதிகளின் அடிப்படையில் புணர்தலை நிகழ்த்துறோம். முக்கியமான விதிகள் ஒரு 10, 15 விதிகள் இருக்கும். அந்த விதிகள் சார்ந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் இந்த புணர்ச்சி விதிக்கும், பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக அப்படிங்கிற விதிக்கும், ஈவன் வல்லினம் மிகும் மிகா இடங்கள் அந்த பகுதிக்கும் ரொம்ப பேஸா இருக்கும். சரிங்களா? இப்போதைக்கு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக்கா புணர்தல்னா என்ன அப்படிங்கிறது. 2 வார்த்தைகள் நிலைமொழியும் வருமொழியும் சந்திப்போமா சந்திப்போமான்னு சந்திக்கும் பொழுது ஒரு மாற்றம் நிகழும், ஒரு இணைவு நிகழும், ஒரு சந்திப்பு நிகழும். அப்படி நிகழும் பொழுது ஒரு ஏற்படுகிற மாற்றத்தை நம்ம புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அது எங்க நடக்கும் அப்படின்னா, நிலைமொழியோட கடைசியிலையும் வருமொழியோட முதல்லையும் தான் நடக்கும். அப்படி நடக்கிறத வச்சுதான் நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? இப்போ நம்ம முதல் கேள்விக்குள்ள போகலாமா? செந்தாமரை. இங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு வார்த்தை தானேப்பா இருக்கு. செந்தாமரை ஒரே வார்த்தை தானே. இதுல எங்க 2 வார்த்தை இருக்கு? இதுல எங்க நிலைமொழி இருக்கு? இங்க எங்க வருமொழி இருக்கு? அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். செந்தாமரை அந்த வார்த்தையை எடுத்துக்கோங்க. முதல்ல ஒரு வார்த்தையை எப்படி பகுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். புணர்தலுக்கு அடிப்படை, புணர்ச்சி விதிக்கு அடிப்படையானது என்ன அப்படின்னா, வார்த்தைகளை உங்களுக்கு பகுக்க தெரிய வேண்டும், பிரிக்க தெரியணும். வார்த்தைகளை பிரிக்கிறதுல தான் இதோட மொத்த லாவகமும் சூசகமும் அடங்கி இருக்கு. ஒரு வார்த்தையை எப்படி பிரிப்பீங்க அப்படின்னா, முதல் வார்த்தை நம்ம பிரிக்கிறோம் இல்லையா, அது முழுமையான அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையாக நமக்கு இருக்கணும். அது ஒரு வேரை மையமாக கொண்ட முழுமையான அர்த்தத்தை தரக்கூடிய வார்த்தையாகத்தான் நம்ம பிரிக்கணும். வெறும் இப்ப செந்தாமரைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், செ அப்படின்னு பிரிக்க கூடாது, செந்து அப்படின்னு நீங்க பிரிக்க கூடாது. ஓகேவா? முதல் அந்த வார்த்தை அர்த்தத்தை தரக்கூடிய அதோட மூல வார்த்தை இங்க செந்துன்னு இருக்கு. ஆனா இதோட மூல வார்த்தை என்ன அப்படின்னா செம்மை கூட்டல் தாமரை. அதோட மூல வார்த்தையை நம்ம பிரிக்கணும். பிரித்து எழுதுகல எப்பவுமே பிரித்து எழுதும் பொழுது ஒரு வார்த்தையை நீங்க ரெண்டு வார்த்தையை சேர்த்துதான் கொடுத்துருப்பாங்க. அதனாலதான் அதற்கு பேரே பிரித்து எழுதுக. 2யும் பிரிச்சு எழுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நீங்க பிரிக்கும் பொழுது அந்த முதல் வார்த்தையோட மூல வார்த்தையை அந்த வார்த்தை அர்த்தம் தரக்கூடியதாக இருக்கணும். அந்த வார்த்தையை நீங்க பிரிக்கணும். செம் தாமரைன்னு பிரிக்க கூடாது. செம்மைங்கிறது அதோட மூலம். அந்த மூலத்தை தான் நீங்க பிரிக்கணும். அப்படி பிரிச்சுட்டு
அடுத்த வார்த்தையை நீங்க இப்படி போட்டுடணும். ஓகேவா? முதல் வார்த்தை மூல வார்த்தையை பிரிக்கணும். சரிங்களா? அப்படி நீங்க பிரிச்சுட்டீங்க. இதையே நம்ம செந்தாமரை செம்மை தாமரைன்னு பிரிக்கிறோம்னா இது பண்பு தொகை. பண்பு தொகை அந்த செம்மைங்கிற வார்த்தை அதுக்குள்ள மறைஞ்சிருக்கு. அது ஒரு பண்பு தொகை. அதனால நம்ம செம்மை கூட்டல் தாமரை அப்படின்னு பிரிக்கிறோம். பண்பு தொகை பார்க்கும் பொழுது அது ட்ரைபாட்ல நம்ம பார்க்கும் பொழுது அதை பார்க்கலாம். சரிங்களா? செம்மை கூட்டல் தாமரை இப்படி நம்ம பிரிச்சுட்டோம். இப்படிதான் இதை பிரித்திருக்கிறோம். இப்படிதான் இந்த வார்த்தை இருந்திருக்கு. இந்த செம்மை கூட்டல் தாமரை அப்படிங்கிற வார்த்தை எப்படி செந்தாமரை ஆனது அப்படிங்கிறதா விதி. எப்படி அது செந்தாமரை ஆகி இருக்கும்? எந்த விதியின் அடிப்படையில் அது செந்தாமரை ஆகியிருக்கும் அப்படிங்கறதுதான் கேள்வி. இதுல இந்த செம்மை கூட்டல் தாமரைங்கிற வார்த்தை எப்படி செந்தாமரை ஆனது, அப்படி செந்தாமரை ஆவதற்கு என்னென்ன புணர்ச்சி விதிகளை நீங்கள் பயன்படுத்துவீர்கள் அப்படிங்கறதா கேள்வி. சரிங்களா? இங்க ஈறுபோதல் இனமிகள், ஈறுபோதல் ஆதிநீடல், ஈறுபோதல் தன்னொற்றிரட்டல், ஈறுபோதல் முன்னின்ற மெய்தெரிதல்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன்ல எல்லாத்துலயுமே ஈறுபோதல் இருக்கு. அப்ப நிச்சயமாக ஈறுபோதல் தான் முதல் விதியாக இருக்கணும். இப்போ செம்மை கூட்டல் தாமரை, இதுல ஈறு அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா கடைசி அப்படின்னு அர்த்தம். ஈறுனா கடைசி அப்படின்னு அர்த்தம். இதுல நிலைமொழி யாரு வருமொழி யாரு கண்டுபிடிச்சிட்டீங்களா? முதல்ல நிக்குது இல்லையா, நிலையாக நிற்பது நிலைமொழி. ரயிலோட என்ஜின், பெட்டி, ரயில் பெட்டி இங்க வந்து சேர்றாங்க இல்லையா, அதுதான் வருமொழி. நிலைமொழியோட ஈற்றிலையும் வருமொழியோட முதல்லையும் தான் புணர்ச்சிங்கிறது நடக்கும். நம்ம பார்த்தோம் இல்லையா, ரயில் என்ஜின் அங்கதானே ஜாயின் ஆகும். நிலைமொழியோட இறுதியிலையும் வருமொழியோட முதல்லையும் தான் புணர்ச்சி அப்படிங்கிற விஷயம் நடக்கும். இப்ப ஈறு போதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க ஈறுங்கிறது என்ன? கடைசி. கடைசின்றது மை. மை விகுதி கெடும். ஈறு போதல் அப்படின்னா இந்த கடைசி எழுத்து காணாமல் போகும். ஓகேவா? இது கெடுதல் விகாரம், காணாமல் போறது கெடுதல் விகாரம். ஈறு போதல் அப்படின்னா கடைசி எழுத்து காணாமல் போகும். காணாமல் போனா என்ன நடக்கும்? செம் கூட்டல் தாமரை அப்படின்னு இது மாறும். இந்த செம் கூட்டல் தாமரை எப்படி செந்தாமரை அப்படின்னு அனுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இந்த செம் என்ற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த இம்மும் இந்த இத்து, அந்த தா இங்க என்ன இருக்கு? இத்து கூட்டல் ஆ. இந்த தாவும் இந்த இம்மையும் மட்டும் பாருங்க. ஏன்னா நமக்கு நிலைமொழியோட கடைசியையும் வருமொழியோட முதலையும் மட்டும்தான் பார்க்கணும். சரிங்களா? சோ இதோட கடைசி எழுத்து இம்மு. இந்த தாவை ஃபர்தரா பிரிக்கணும். இத்து கூட்டல் ஆ. இத்துன்றதுதான் இந்த வருமொழியோட முதல். சரிங்களா? இந்த இம்மும் இத்தும் தோஸ்து கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் கிடையாது. எப்பவுமே நம்ம ஒரு இடத்துல போய் உட்கார போறோம்னா நம்ம நண்பர்களுக்கும் இடம் பிடிச்சிருப்போம் இல்லையா? இல்ல என் ஃப்ரெண்ட் வந்து உட்காருவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரிதான் எழுத்துக்களும். அவங்க பக்கத்துல யார் அமரணும்னு அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க, விரும்புவாங்க அப்படின்னா அவர்களுடைய இனம் தான், அவர்களுடைய நண்பர்கள் தான். ஓகேவா? இந்த இடத்துல இந்த இத்தோட நண்பன் யாருன்னா இந்து. இந்த இப்போட நண்பன் யாருன்னா இப். ஓகேவா? சோ இந்த இடத்துல ஒவ்வொருத்தவங்களுக்கும் உங்களுக்கு இனம் தெரியணும். இணை எழுத்துக்கள்னு சொல்லுவாங்க, அது தெரியணும். அவங்க உங்களோட இனம் எதுன்னு உங்களுக்கு தெரியணும். இந்த இத்தோட இனம் யாருன்னா இந்த அடுத்த எழுத்து த ந. த ந அடுத்த எழுத்து தான். தமிழ்ல அப்படிதான். காவோட இனம் அடுத்த எழுத்து ங. சாவோட இனம் அடுத்த எழுத்து. நான் சொல்றது புரிஞ்சுதா? இவங்க இவங்களுக்கு இனம், இவங்க இவங்களுக்கு இனம், இப்படி அடுத்தடுத்து. அப்ப தாவோட இனம் ந. அவங்களோட இனத்தை தன்னுடைய பக்கத்துல உட்கார வச்சுக்க, தன்னுடைய நண்பனை பக்கத்துல வச்சுக்க இந்த தாமரை விரும்புது. ஏன்னா புணர்ச்சின்றது மேக்சிமம் இதை பேஸ் பண்ணதான். நிலைமொழி அப்படியே தான் இருக்கும், அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. கிளியரா வச்சுக்கோங்க மைண்ட. நிலைமொழி எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, அது அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துருக்கும். அதோட வேலை அதுதான். வேணா மை போகும், வேணா ஏதாவது காலியாகும். அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. இந்த புணர்ச்சியில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவது யாரு அப்படின்னா வருகிறவர்கள் தான். அந்த வருமொழி இருக்கு இல்லையா, அதை நம்ம மையமாக வச்சுதான் அந்த புணர்ச்சியையே மொத்தமா மாத்துவோம். இப்ப தாமரையில இத்து வந்துட்டு இங்க இம் இருக்கு. இந்த இம்முக்கும் இந்த இத்துக்கும் ஆவாது. அப்ப இந்த வருமொழி என்ன நினைக்குதுன்னா தன்னுடைய இனத்தை பக்கத்துல உட்கார வைக்கணும்னு நினைக்குது. அதற்காக இந்த இம்மை இந்தாக மாற்றுகிறது, தன்னுடைய இனத்தை மாற்றுகிறது. ஓகேவா? இது அப்படி மாற்றுறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா
முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்ற ஒரு விதிப்படியில அதை மாத்துறோம். அதாவது இங்க முன்னாடி நிக்கிற அந்த மெய் திரிந்து இந்தாக மாறுகிறது. இனம்னு தானே மேம் சொன்னீங்க, அப்ப இனமிகள் தானே வரணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இனம்னு தானே சொன்னீங்க, அப்ப இனமிகள் தானே வரணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அப்படி இனமிகள் நடக்கும் பொழுது, இனமிகள்னா என்ன அர்த்தம்னா அதே எழுத்து ரெட்டிக்கும். இப்ப தாமரைங்கிற வார்த்தையில உள்ள இத்தே ரெட்டிக்கும். ஓகேவா? தாமரை, செத்தாமரை அப்படி வரும். அந்த இனமிகள் வேற. இந்த விதிக்கு என்ன பேர்னா முன் நின்ற மெய் திரிதல். தனக்கு முன்னாடி நிற்கக்கூடிய மெய்யை அது திரிக்கும், இம்மை இந்தாக மாற்றும். அப்படி மாற்றும் போது செந்தாமரை அப்படிங்கிற ஒரு புணர்ச்சி நடக்கும். நான் திரும்ப ஒரு தடவை சொல்லவா? செம்மை கூட்டல் தாமரை, இதுதான் வார்த்தை. இதுல மை விகுதி போகும், ஈறுபோதல் போன பிறகு செம் கூட்டல் தாமரைன்னு ஆகும். இந்த முன்னாடி நிற்கிற மெய் இருக்கு இல்லையா, இந்த முன்னாடி நிற்கிற மெய்யை திரித்து இந்தாக மாற்றினால் செந்தாமரை அப்படின்னு கிடைக்கும். இதற்கு முன்னின்ற மெய் திரிதல் அப்படின்ற விதி. இனமிகள் அப்படிங்கிற விதி என்னன்னா அதே வார்த்தை 2 தடவை மிக்கு புணரும். மிக்கு புணர்தலை இனமிகள்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. மற்ற விதிகள் எதுவுமே இந்த இடத்திற்கு பொருந்தாது. அப்படிங்கிறதுனால நம்ம செந்தாமரை, செம்மை கூட்டல் தாமரையை செந்தாமரை என்பதாக மாற்றுவதற்கு ஈறு போதலையும் முன்னின்ற மெய்திரிதலையும் பயன்படுத்துகிறோம். இப்படி 2 விதிகள் உள்ள சேர்ந்தாதான் செந்தாமரை அப்படிங்கிற வார்த்தை நமக்கு கிடைக்கும். நான் சொன்னது புரிஞ்சுதா? இப்படிதான் ஒரு வார்த்தைக்குள்ள என்ன விதி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேள்விகள் கேட்கிறாங்க. இதுவும் ஒரு ஓல்டு கொஸ்டின் தான். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? சரியான இணையை தேர்ந்தெடு. இது ஒரு வித்தியாசமான செட்ல உள்ள ஒரு கொஸ்டின். உயிர் கூட்டல் உயிர் மலையருவி, மெய் கூட்டல் மெய் தமிழ் அன்னை, உயிர் கூட்டல் உயிர் தென்னை மரம், மெய் கூட்டல் உயிர் தேன்மழை. இப்படி கொடுத்துருக்காங்க. வெறுமனே இதை பார்த்தா எதுவுமே புரியாது இல்லையா? என்ன உயிர் உயிர் மலை அருவின்னு கொடுத்துருக்காங்க, மெய் மெய் தமிழ் அன்னைன்னு கொடுத்துருக்காங்க, உயிர் உயிர் தென்னை மரம்னு கொடுத்துருக்காங்க, மெய் உயிர் தேன்மழைன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இது என்ன செட் ஆஃப் கொஸ்டின்னே புரியல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நம்ம பேசிக்கா புணர்ச்சிக்கு ஒண்ணு படிச்சோம் இல்லையா? வருமொழியின் முதல் எழுத்தும் நிலைமொழியின் ஈற்றெழுத்தும் புணரும்னு பார்த்தோம் இல்லையா? நிலைமொழி வருமொழி பார்த்தோமா? அப்போ எங்க புணர்ச்சி நடக்கும், எங்க ஜாயினிங் நடக்கும்? இந்த நிலைமொழியோட ஈறு, அதாவது கடைசி, அந்த வருமொழியோட முதல், அந்த எழுத்துக்கள் என்னவாக இருக்கு அப்படிங்கறதுதான் இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்க மலை கூட்டல் அருவி அப்படின்ற வார்த்தை கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல மலையை மட்டும் எடுங்க. மலை, இதுல இந்த கடைசி எழுத்து என்ன எழுத்து? இல்லு கூட்டல் ஐ. இது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா? ஐ உயிரெழுத்து, இது உயிர். ஓகேவா? இப்போ வருமொழியை பாக்குறீங்க. வருமொழியோட முதல் எழுத்தைத்தான் நம்ம பார்க்கணும். இந்த வருமொழியோட முதல் எழுத்து என்ன எழுத்து? ஆனா. ஆனான்றது உயிர் எழுத்து. அப்போ இது சரியாக பொருந்தி இருக்கு. ஐ அருவி. அப்போ இதுதான் பதில். இருந்தாலும் நம்ம அடுத்த ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். தமிழ், தமிழ்ன்றது நிலைமொழி. நிலைமொழியோட இறுதி எழுத்தை பார்க்கணும். கடைசி எழுத்து என்ன? இல். இல்லன்றது மெய் எழுத்து. சரியாக இருக்கு. அடுத்து வருமொழி. வருமொழியோட முதல் எழுத்தை நம்ம பார்க்கணும். வருமொழியோட முதல் எழுத்து ஆனா. ஆனான்றது உயிர் இல்லையா? ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மெய்ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இது தவறு. அடுத்த வார்த்தை தென்னை மரம். இங்க கடைசி எழுத்து என்ன? இன்னு கூட்டல் ஐ. ஐன்றது உயிரெழுத்து. இங்க உயிர் கொடுத்திருக்காங்க. நிலைமொழியோட ஈற்றெழுத்தை பார்க்கிறோம். அடுத்து வருமொழியோட முதல் எழுத்தை பார்க்கணும். இம்மு கூட்டல் ஆ. இதுல ஆவை பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் எழுதுற லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணணும், பார்க்கணும். ஓகேவா? மரம், தான் ஸ்டார்டிங். ஸோ இம்ன்றது மெய் எழுத்து. ஆனா இங்க என்னவா இருக்கு? உயிர்னு கொடுத்திருக்காங்க. அப்போ அது தவறானது. நெக்ஸ்ட் தேன்மழை. ஓகே, தேன் அப்படிங்கிற வார்த்தையோட இது வந்து நிலைமொழி. நிலைமொழியோட ஈற்றெழுத்தை பார்க்கணும். இந்த எழுத்தை பார்க்க கூடாது. கடைசி எழுத்தைத்தான் நம்ம பார்க்கணும். கடைசி எழுத்து இன் வந்து மெய் எழுத்து. இது கரெக்ட், மெய் எழுத்து தான். அடுத்து வருமொழி. வருமொழியோட முதல் எழுத்தை பார்க்கணும். கூட்டல் ஆ. இது மெய் எழுத்து.
ஆனா இங்க உயிர்னு கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே தப்பா கொடுத்திருக்காங்க. இந்த இடம் மட்டும்தான் சரியா கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இதுதான் சரியான இணை. இந்த கொஸ்டின் எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு புரிஞ்சுதா? 2 வார்த்தைகளை கொடுத்து உயிரா மெய்யா மெய்யா உயிரா இப்படி இப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த நிலைமொழி, நிலைமொழியோட கடைசி எழுத்து, வருமொழி, வருமொழியோட முதல் எழுத்து. அது என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க எப்படி மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிடும். இந்த கொஸ்டின் புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? பூத்தொடுத்தல் என்பது எவ்வகை புணர்ச்சி? பூத்தொடுத்தல் அப்படின்ற வார்த்தையை கொடுத்திருக்காங்க. இதை நம்ம பிரிக்கணும். பூ பூ அப்படின்றது அர்த்தம் தரக்கூடிய முழுமையான வார்த்தை இல்லையா? ஓர் எழுத்து ஒரு மொழி. தொடுத்தல் பிரிச்சிங்கன்னா தொடுத்தல். இது என்ன வகையான புணர்ச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா அந்த வார்த்தையில இத்து வந்திருக்கு இல்லையா? பூத்தொடுத்தல். ஏன்? அவங்க 2 பேர் சேரும் பொழுது புதுசாக ஒரு எழுத்து தோன்றுகிறது. தோன்றுனா அது தோன்றல் விகாரம். ஏன் தோன்றுது? ஏன்னா ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின் வல்லினம் மிகும். வல்லினம்ங்கிறது இங்க என்ன எழுத்து வந்திருக்கோ அதோட வல்லினம் மிகும். பூத்தொடுத்தல். ஓகேவா? இது பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது என்ன வகையான புணர்ச்சி? என்ன புணர்ச்சி நடந்திருக்கலாம் நான் உன்கிட்ட கேட்கல. என்ன வகையான புணர்ச்சி அப்படின்னு கேட்டிருக்காங்க. குற்றிய லுகர புணர்ச்சியா, குற்றிய லிகர புணர்ச்சியா, உயிரீறு புணர்ச்சியா, மெய்யீற்று புணர்ச்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்தது உயிரீறு மெய்யீறு இப்ப நம்ம பார்த்திருக்கோம். போன கேள்வியில பார்த்திருக்கோம் இல்லையா? உயிரீரா மெய்யீரான்னு கேட்டிருக்காங்க. ஈறு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம எங்க போயிடணும்? நிலைமொழிக்கு போயிடணும். அந்த நிலைமொழியோட கடைசி எழுத்து என்ன? இப்ப கூட்டல் ஊ, பூ. ரைட்டா? இந்த ஊன்றது உயிரெழுத்தா மெய்யெழுத்தா? உயிரெழுத்து. உயிரெழுத்தா இருந்தா அது உயிரீற்று புணர்ச்சி. அதுவே இது மெய்யெழுத்து வந்திருந்துச்சு அப்படின்னா அது மெய்யீற்று புணர்ச்சி. அவ்வளவுதான். ஈஸியா இதற்கு பதில் நமக்கு கிடைச்சிருச்சு. இது ஏன் குற்றியலுகர புணர்ச்சி இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலைமொழி இருக்கு இல்லையா? இந்த நிலைமொழி குற்றியலுகரமா அப்படின்னு நீங்க பார்க்கணும். குற்றியலுகரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. முதல் விஷயம் அது குசடுது பொருள முடிஞ்சிருக்கணும். கு சு டு து கு ரு. இந்த எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்துல முடிஞ்சிருந்தாதான் அது குற்றியலுகரமா இருக்கவே ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி இது முடிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி அது முடியல. அதனால அது குற்றியலுகரம் இல்லை. அதே போல அது குற்றிய லிகரமா அப்படின்னு கேட்டா அதே மாதிரி லீ சவுண்ட்ல அது முடிஞ்சிருக்கா அப்படின்னா இல்ல. அப்படியும் அது முடியல. அதனால அது குற்றிய லிகரமும் இல்லை. இது ஏன் மெய்யீறு இல்லை அப்படின்னா இப்ப கூட்டல் ஊ இது உயிரெழுத்தால அது முடிஞ்சிருக்கு. அதனால அது உயிரீறுதான், மெய்யீறு கிடையாது. அதனால இதற்கான ஆன்சர் உயிரீறு புணர்ச்சி. இந்த பூவோட எந்த வார்த்தை சேர்ந்தாலும் அதை பூப்பெயர் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஆனா இங்க ஆப்ஷன்ல நமக்கு கொடுக்கல. அதனால நம்ம இதுக்கு உயிரீறு புணர்ச்சி அப்படின்ற ஆன்சரை எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்த கேள்வி போலாமா? பணியோடு பொருத்தமான புணர்ச்சி விதியை கண்டறிக. பணியோடு அப்படின்ற ஒரு வார்த்தை கொடுத்திருக்காங்க. இதுக்குள்ள எந்த புணர்ச்சி விதிகள்லாம் வரும் அப்படிங்கறத கரெக்டா சொல்லுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? பணியோடு அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும். அதுல முதல் வார்த்தை நம்ம நிலைமொழி எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். பணி அர்த்தமுள்ள முழுமையான மூலச்சொல் இது. அடுத்து மிச்சம் உள்ளது ஒடு, பணியொடு. ஓகே, இந்த 2 வார்த்தையை எந்த வகையில நம்ம சேர்த்து பணியொடு அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த பனி கூட்டல் ஒடு அப்படிங்கிறது எப்படி பணியொடு அப்படின்னு மாறி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த வார்த்தையோட கடைசி எழுத்தை பார்க்கணும். இந்த வார்த்தையோட முதல் எழுத்தை நம்ம பார்க்கணும். வழக்கம் போல புணர்ச்சியில அதுதான் நம்ம பார்க்க போகணும். பனி கடைசி எழுத்து இன்னு கூட்டல் இ. ஓகேவா? இவங்களுக்கு ஓ. ஈயும் ஓவும் உயிரெழுத்துக்கள் இல்லையா? இதுவும் உயிரெழுத்துல முடிஞ்சிருக்கு, இதுவும் உயிரெழுத்துல தொடங்குது. இப்படி ரெண்டுமே உயிரும் உயிரும் இருந்துச்சு அப்படின்னா என்ன நடக்கும்னா ரெண்டும் ஒன்று சேராது. ரெண்டுமே ஒன்னா இருந்தா சேராது இல்லையா? எப்பவுமே வடதுருவமும் வடதுருவமும் சேராது, விளக்கும். அதே போலவே ஒரே விஷயங்கள் ஒன்றாக சேராது. உயிரும் உயிரும் சேராது. ஓகேவா? ஏன்னா உயிரும் உயிரும் சேர முடியாது. அப்படி சேர முடியாத போது
அப்ப இவங்க 2 பேரும் ஒண்ணா உட்கார மாட்டாங்களே. ஆனா அங்க ஒரு இடம் இருக்கே. அப்ப என்ன பண்றது? இவங்க எப்படி எப்படி 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது? அப்படின்னா, அவர்கள் இருவரையும் சேர்ப்பதற்காக, இவர்கள் இருவரையும் உடன்படுத்துவதற்காக ஒரு மெய் இங்க வந்து உட்காரும். இவர்கள் இருவரையும் உடன்படுத்த, இவர்கள் 2 பேரையும் சமாதானப்படுத்த, இவர்கள் இருவரையும் இணைக்க ஒரு மெய் வந்து உட்காரும். அந்த மெய்யோட பேரு உடம்படு மெய். இவர்களை உடன்படுத்துவதற்காக அந்த இடத்துல ஒரு மெய்யெழுத்து வந்து உட்காரும். அந்த மெய்யெழுத்தோட பேரு உடம்படு மெய். தமிழ்ல 2 உடம்படு மெய் எழுத்துக்கள் உண்டு. சமாதான புறாக்கள், சமாதான தூதுவர்கள் 2 பேர் இருக்காங்க தமிழ்ல, தமிழ் எழுத்துக்கள்ல. அவங்க யாருன்னா இ, இவ். ஓகே, இ, இவ். இவங்க 2 பேரும் சமாதான தூதுவர்கள். 2 உயிர்களுக்கு இடையில பிரச்சனை வந்துடுச்சுன்னா, எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ அங்க வெள்ளைக்கொடியோட வந்து நிற்பவர்கள் யார் அப்படின்னா இந்த இ மற்றும் இவ், இந்த 2 எழுத்துக்கள். ஓகேவா? இங்க 2 உயிரும் சேர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க. அவர்களை சேர்த்து வைப்பதற்காக இந்த ஈயோ இந்த இவ்வோ வரணும். ஆனா ஈ வரணுமா இவ் வரணுமா? இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துரும்ல. நான் போறேன்னா நீ போய் சமாதானம் பண்றியா, நான் போய் சமாதானம் பண்றேன் நான். அதனால இவர்களுக்குள்ள சண்டை வராம இருக்கிறதுக்காக இலக்கணம் என்ன சொல்லுதுன்னா, இ, இ, ஐ. இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா நீ போ. இவங்க இல்லாம மற்ற எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா? ஆ, உ, அவ்வு, அந்த மாதிரி எழுத்துக்கள் இருக்கும் இல்லையா? ஏக்கு 2 பேருமே போவாங்க. மற்ற எழுத்துக்களுக்கு நான் போய்க்கிறேன். ஸோ நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். இவங்களுக்குள்ள சண்டை வந்தா நீ போ, மற்றவர்களுக்குள்ள சண்டை வந்தா நான் போறேன் அப்படின்னு இவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல கடைசி எழுத்து யாரு? கடைசி எழுத்து யாரு? ஓனா இல்லையா? ஈ, எவ்வழி எவ்வும், ஆ, ஓ, அவ்வு, ஏ அதெல்லாம் வந்தா வவ்வும். சரிங்களா? சில நேரங்கள்ல ஏஎன்னான்னு ஒரு எழுத்து இருக்குல்ல, அதுக்கு இவங்க 2 பேருமே சமாதானப்படுத்த போவாங்க. நான் சண்டை போட்டா 2 பேருமே சமாதானப்படுத்த போவாங்க. ஓகேவா? இதை கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சண்டை போட்டு நிக்கிறது யாரு? ஈ. ஈ சண்டை போட்டா யார் வருவாங்க? ஈ வருவாங்க இல்லையா? அப்ப பனி. ஈ வந்து உட்கார்ந்துடுறாங்க. நான் தான் உங்களுக்கு சமாதானப்படுத்த வந்திருக்கேன் அப்படின்னு நடுவுல வந்து உட்காந்துறாங்க. அப்படி உட்கார்ந்த பிறகு அந்த வார்த்தை முழுமை அடைஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல, இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கு இல்லையா? ஏன்னா இவங்களை எங்க சேர்க்கறது, யாரோட சேர்க்கறது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? பனி, ஈ, ஒடு. இந்த இடத்துல மெய் வந்துடுச்சு, இந்த இடத்துல உயிர் வந்துடுச்சு. உயிரும் உயிரும் தான் சேர மாட்டாங்க. உயிரும் மெய்யும் வந்துட்டா இயல்பாக சேர்ந்துருவாங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஓகேவா? உடம்பு மேல உயிர் போய் ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதிப்படி இந்த ஈயும் ஓவும் சேர்ந்து யோ அப்படின்னு மாறிடுவாங்க. சரிங்களா? அப்ப பனியோடு அப்படின்னு இந்த விதி மாற்றம் அடைஞ்சிடும். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்க்கலாமா? பனியோடு அப்படின்ற வார்த்தை, இதை நீங்க பிரிச்சீங்கன்னா பனி கூட்டல் ஒடு அப்படின்னு ஆகும். இதோட கடைசி எழுத்தை நம்ம பார்க்கணும். நிலைமொழியோட கடைசி எழுத்து இன்னு கூட்டல் இ. ஓகே, இன்னு கூட்டல் இ, ஈ நிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒடு, ஓ நிக்குது. ரெண்டுமே உயிரெழுத்து. உயிரும் உயிரும் சேராது. உயிரும் உயிரும் சேராத போது அவங்கள சேர்த்து வைக்கிறதுக்காக உடம்படு மெய் தோன்றும். சரிங்களா? எந்த எழுத்து தோன்றும்? இந்த எழுத்துல ஈயோ ஈயோ ஐயோ வந்துச்சுன்னா யா அப்படின்ற எழுத்து தோன்றும். சரிங்களா? அப்ப யா தோன்றுது. ஓகே, இந்த யாவும் ஓவும் சேர்ந்து உடலும் உயிரும் ஒன்றாக இணைகிறார்கள். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி. அப்ப இந்த கேள்விக்கான சரியான பதில் என்ன அப்படின்னா, ஈ வழி எவ்வும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படிதான். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும். சரிங்களா? ஏனை உயிர் வந்தால் வவ்வும், வன வவ்வும். சரிங்களா? இவ்வு வரும். சரிங்களா? ஏன்னா வந்துச்சுன்னா 2 பேருமே வருவாங்க.
கிளியரா? இதுதான் உடம்படு மெய்க்கான விதி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உடம்படு மெய் புணர்ச்சி நடந்திருக்கு. அப்புறம் அவங்க 2 பேரும் சமாதானமான பிறகு உடலும் மெய்யும் இயல்பாக சேர்றாங்க. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே விதிப்படி சேர்றாங்க. அப்ப அதற்கான பதில் பி தான். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இவ்விதிகளால் புணர்ச்சிக்கப்படும் சொல் எது? இந்த 2 விதிகள்ல எந்த விதியை இந்த 2 விதிகளும் உள்ளுக்குள்ள அமைந்த வார்த்தை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் அந்த விதி எதற்காக அப்படின்னா குற்றியலுகரம் நடக்கணும், குற்றியலுகரம் இருக்கணும். அந்த உக்குரல் அப்படிங்கிற வார்த்தைக்கு குற்றியலுகரம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த உக்குரல் அப்படின்னாலே குற்றியலுகரம் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பா இந்த முதல் வார்த்தை குற்றியலுகரமாக இருக்கணும். அப்பதான் இந்த பக்கம் வர்ற வார்த்தை உயிராக இருக்கணும். ஏன்னா அங்க பாருங்க, உயிர்வரின் உயிர் வந்தால், உயிர் வருமொழியில வந்தால் இங்க குற்றியலுகரம் அதோட ஊனாவை விட்டுட்டு ஓடும். இதுதான் விதி. ஓகேவா? அந்த விதியை மட்டும் நல்லா படிச்சு பாருங்க. உயிர்வரின் உயிர் வந்தால் உக்குரல் அதன் மெய்யை விட்டு விட்டு, இங்க ஒரு மெய் எழுத்து இருக்கும் இல்லையா, அதை விட்டுட்டு இந்த ஊனா மட்டும் ஓடிடும், உக்குரல் மட்டும் ஓடிடும். இதுதான் விதி. இப்போ நீங்க இந்த விதியை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்த வார்த்தைகள்ல எது குற்றியலுகரமாக வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். குற்றியலுகரமா வந்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கடைசி எழுத்து குசுடு துபுருவாக வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். கரெக்டா? இப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தையா பிரிச்சு பார்ப்போமா? கீழிறங்கும். கீழிறங்கும் வார்த்தை எப்படி பிரிக்கலாம்? கீழ் கூட்டல் இறங்கும் இல்லையா? இந்த இடத்துல கீழ் அப்படின்றது குசுடு துபுருல முடியல. அப்ப நிச்சயமாக இது குற்றியலுகரம் இல்லை. அப்போ இந்த விதி இதற்கு பொருந்தாது. ரிஜெக்டட். ஓகேவா? கீழ் கூட்டல் இறங்கும். இங்க என்ன விதி நடந்திருக்கு ஆக்சுவலி அப்படின்னா, இந்த இடத்துல கடைசி எழுத்த பாருங்க மெய் எழுத்து இருக்கு, முதல் எழுத்த பாருங்க உயிர் எழுத்து இருக்கு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி 2 பேரும் சேர்ந்திருக்காங்க. ஓகேவா? அடுத்த வார்த்தை பாருங்க, ஈர்ப்பு எல்லை. ஈர்ப்பெல்லை இத பிரிச்சிங்கன்னா ஈர்ப்பு கூட்டல் எல்லையா? ஈர்ப்பு கூட்டல் எல்லை. சரியா? சோ இங்க கடைசி எழுத்த பாருங்க, குசுடுதுபுருல முடிஞ்சிருக்கா? ஆமா முடிஞ்சிருக்கு. இந்த பக்கம் உயிரெழுத்து வந்திருக்கா? ஆமா வந்திருக்கு. அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும். இதுல இப்பு கூட்டல் ஊங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, அதுல உள்ள ஊ ஓடி போயிடும். இப் எல்லை அப்படின்னு நிக்கும். இந்த இடத்துல மெய் எழுத்து இருக்கு, இந்த இடத்துல உயிர் எழுத்து இருக்கு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே எனும் விதிப்படி இது புணர்ந்திருக்கு. இந்த 2 விதியும் அதுக்குள்ள பொருந்துதா? உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. 2 விதியும் இதுக்குள்ள இருக்கா? ஆமா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது குற்றியலுகரமான்னு பாக்குறோம். ஆமா குற்றியலுகரம். இந்த இடத்துல உயிர் வந்திருக்கான்னு பாக்குறோம். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், ஓடிடுச்சு. உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப இந்த வார்த்தை தான் ஆன்சரா இருக்கும். இருந்தாலும் நம்ம மற்ற ஆப்ஷன்ஸையும் பார்க்கலாம். ஓகேவா? தசை அசைவு. தசை கூட்டல் அசைவு. ஓகே, தசை இந்த வார்த்தை எப்படி வந்திருக்கு? ஐ வந்திருக்கு இல்லையா? இச்சு கூட்டல் ஐ, கை, தசை, ஐ. ஓகே, ஐ வந்திருக்கு. இந்த இடத்துல ஆ வந்துட்டு. 2 பேருமே உயிர். உயிரும் உயிரும் சேர மாட்டாங்க. இப்பதான் பார்த்தோம் இல்லையா? உயிரும் உயிரும் சேராதப்ப இவங்க 2 பேரையும் உடன்படுத்த தோஸ்தாக்குறதுக்கு இன்னொரு மெய் எழுத்து தோன்றும். ஒண்ணு ஈயா இருக்கணும், இன்னொன்னு இவ்வா இருக்கணும். இதை யாரு டிசைட் பண்ணுவானா? இந்த இடத்துல இருக்கு எழுத்து. ஈ ஐ வழி எவ்வும், ஏனை உயிர் வழி வவ்வும். அப்ப ஐ தான் வந்திருக்கு. ஐ வந்துச்சுன்னா யா. ஓகே, ஸோ யா வந்து அடுத்து இந்த இதுவும் இவங்களும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. ஆனா இங்க உடம்படு மெய்ன்னு நமக்கு கொடுக்கல, அதனால இவங்க ஆன்சர் கிடையாது. பழங்கவிதை இதுவும் நம்ம பார்த்ததுதான். பழமை கூட்டல் கவிதை. செந்தாமரை பிரிச்சோம் இல்லையா, அதே மாதிரி தான். பழமை கூட்டல் கவிதை, மை விகுதி போகும், ஈறு போதல். இவங்களுடைய இனம் இங்கதான் இனமிகள். இனமிகள்ன்ற ஒரு வார்த்தையை பார்த்தோம் இல்லையா, நான் கூட இந்த இடத்துல கன்ஃபியூஷன் ஆகாதீங்க, இது முன்னின்ற மெய்த்தெரிதல் தான் அப்படின்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா?
ஓகே. இந்த இடத்துல இனமிகழ்ங்கிறது வேற, முன்னின்ற மெய்தெரிதல்ங்கிறது வேற. முன்னின்ற மெய்தெரிதல்னா ஏற்கனவே ஒரு மெய்யெழுத்து இருக்கும், அது திரியும். சரிங்களா? இனமிகழ்னா என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல வேற எழுத்தே இருக்காது. இங்க பாருங்க. பழ கூட்டல் கவிதை. இந்த இடத்துல வேற எழுத்து இல்ல. ஒருவேளை இங்க ஒரு எழுத்து இருந்துச்சுன்னா, அது முன்னின்ற மெய்தெரிதல். இந்த இடத்துல எழுத்தே இல்லாம ஒரு இணை எழுத்து, இதோட இணை எழுத்து வந்து உட்காந்துச்சுன்னா அது இனமிகழ். இப்ப புரிஞ்சுச்சா? ரெண்டுக்குமான வித்தியாசம் புரிஞ்சுதா? இனமிகழ்னா எழுத்தே இல்லாம அதோட இனம் வந்து உட்காந்துச்சுன்னா அது இனமிகழ். ஏற்கனவே ஒரு எழுத்து இருந்து அது திரிஞ்சுச்சுன்னா முன்னின்ற மெய்திரிதல். கிளியரா? இப்ப ஆன்சர் ஈர்ப்பெல்லை. அடுத்த கேள்வி, 6வது கேள்வி. ஏற்பாடு பிரித்து எழுதுக. ரொம்ப இலகுவான ஒரு கொஸ்டின் இது. எல் கூட்டல் பாடு. எல் அப்படின்னா சூரியன் அர்த்தம், பாடு அப்படின்னா மறைதல்னு அர்த்தம். சூரியன் மறையும் நேரத்தை ஏற்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இல்லு எப்படிப்பா இர்ரா மாறுனுச்சு அப்படின்னா, இது ஒரு விதி. தமிழ்ல ஒரு முக்கியமான புணர்ச்சி விதிகள்ல முக்கியமானது. இல் அப்படின்ற எழுத்து இர்ராக மாறும். சரிங்களா? அதுவும் முக்கியமா இந்த மாதிரி இந்த 2 எழுத்துக்கள் வந்திருந்துச்சு, இங்க குரல் இங்க வந்து புள்ளி வந்துருச்சுன்னா மேக்சிமம் இது இப்படிதான் மாறும். சரிங்களா? இந்த இல் வரும், இல் இர்ரா மாறும். அதே நேரத்துல இந்த இல் இருக்கு இல்லையா, அது இட்டாக மாறும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல் இர்ராக மாறும், இந்த இல் இட்டாக மாறும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. நாள் கூட்டல் காட்டி. இது எப்படி மாறும்னா நாட்காட்டி. சொன்னது புரிஞ்சுதா? இந்த இல்லு இட்டா மாறும், இந்த இல்லு இர்ராக மாறும். சரிங்களா? சோ எல் கூட்டல் பாடு ஏற்பாடு அப்படின்னு மாறும். இது ஒரு இலகுவான கேள்விதான். அடுத்து பிரித்து எழுதுக. ஆற்றுணா. அத சாதாரணமா பிரிச்சீங்கன்னா ஆற்று கூட்டல் உணா அப்படின்னு நம்ம பிரிப்போம் இல்லையா? ஆனா நீங்கள் மூல வார்த்தையை தான் பிரிக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? ஃபர்ஸ்டே சொன்னது. அப்ப ஆறுங்கிறதா மூல வார்த்தை. ஆற்றுங்கிற வார்த்தை ஆறுங்கிற வார்த்தையில தான் வந்திருக்கும் இல்லையா? இப்ப மூல வார்த்தையை தான் நீங்க பிரிக்கணும். ஆறு கூட்டல் உணா. இந்த ஆறுங்கிறது ஏன் ஆற்றுன்னு மாறுனுச்சு? ஒய் ஏன் அப்படி மாறுனுச்சு அப்படின்னா, இந்த ஆறு அப்படிங்கிற வார்த்தை ஒரு குற்றியலுகரம். என்ன வகை குற்றியலுகரம்? குசுடு துபுருல முடிஞ்சிருக்கு, இது குற்றியலுகரம். அதற்கு பக்கத்துல உள்ள எழுத்து என்ன? நெடில் எழுத்து, உயிர் நெடில் எழுத்து. நெடில் தொடர் குற்றியலுகரத்துல வெறும் 2 எழுத்து இதே மாதிரி இருந்து, வேற எந்த எழுத்துக்களும் இல்லாம இருந்து, இந்த மாதிரி நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல அதுவும் இந்த ரூவு இட்டு இந்த எழுத்துக்கள் அது முடிஞ்சிருந்துச்சுன்னா அந்த எழுத்து மிகும். அதோட ஒற்று மிகும். நான் சொன்னது புரிஞ்சுதா? குற்றியலுகரம். குற்றியலுகரத்திலேயே நெடில் தொடர் குற்றியலுகரமாக இருந்து வேற எழுத்துக்கள் இல்லாம அந்த அந்த ஒரு எழுத்தை மட்டுமே சார்ந்த அந்த எழுத்து இருந்து இர்லையோ இட்டுலையோ அந்த எழுத்து முடிஞ்சிருந்துச்சுன்னா அதே அதோட மெய் எழுத்து மிக்கும். இப்ப ஆறு கூட்டல் உணா அப்படிங்கிற வார்த்தையில இர்ரு கூட்டல் ஊ இருக்கு இல்லையா? இந்த இர் அப்படிங்கிற எழுத்து ரெட்டிக்கும். ஆற்று கூட்டல் உணா அப்படின்னு மாறும். ஓகேவா? குற்றியலுகரத்துல நெடல் தொடர் குற்றியலுகரத்துல கடைசி எழுத்து இர்ராகவோ இட்டாகவோ இருந்துச்சுன்னா அந்த எழுத்தோட மெய் எழுத்து திரும்பவும் மிக்கும். ஓகே, இன்னொரு தடவை அவங்க குளோனிங் ஆவாங்க. ஓகே, எக்ஸாம்பிள் நாடு கூட்டல் பற்று என்னவா மாறும்? நாட்டுப்பற்று. ஓகே, காடு அந்த மாதிரி காட்டு பயிர், காடு கூட்டல் பயிர் காட்டுப்பயிர், காடு கூட்டல் கோழி காட்டுக்கோழி, வீடு கூட்டல் தோட்டம் வீட்டு தோட்டம். ஓகேவா? நெடில் தொடர் குற்றியலுகரமா இருக்கணும், அந்த 2 எழுத்து இருக்கணும், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல இரு இட்டுல அந்த எழுத்து முடிஞ்சிருக்கணும். அந்த குசுடு துபுருல ரூலையோ இல்ல டூலையோ முடிஞ்சிருக்கணும். நான் சொன்னது புரிஞ்சா? ரூலையோ டூலையோ முடிஞ்சிருந்துச்சுன்னா இந்த ஒரு விதி. அப்ப ஆறு கூட்டல் உணா உணா. ஓகேவா? இதில் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. செல்வி ஆடினாள். மெய்யீறு மெய் முதல். இங்க ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது மெய் உயிர் மெய் உயிர் உயிர் மெய்ன்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இதுல தெளிவா மெய் ஈறு முதல்னு கொடுத்துருக்காங்க. முதல்னு வந்துச்சுன்னா வருமொழியோட முதல்னு அர்த்தம், ஈறு அப்படின்னா நிலைமொழியோட கடைசின்னு அர்த்தம்.
இலகுவாக நமக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? முதல்னா வருமொழியோட முதல் எழுத்துன்னு அர்த்தம். ஈறுனா நிலைமொழியோட ஈற்றெழுத்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்ப நிலைமொழியோட ஈற்றெழுத்த பாருங்க, வருமொழியோட முதல் எழுத்தை மட்டும் பாருங்க. பார்த்துட்டு எது தவறாக பொருந்தி இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? செல்வி, இவ்வு கூட்டல் ஈ, இது மெய்யா உயிரா? ஈங்கிறது உயிரா மெய்யா? உயிர். ஆனா இங்க மெய்யீருன்னு கொடுத்திருக்காங்க. ஆடினால் இது என்னது? உயிர் எழுத்து. ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மெய் முதல்னு கொடுத்திருக்காங்க. இது உயிர் முதலாக இருக்கு. அப்போ இதுதான் தவறானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏலயே இருக்கு. இருந்தாலும் நம்ம மத்த எல்லா ஆப்ஷனையும் பார்க்கலாம். கோல் கூட்டல் ஆட்டம், இல், இல்லன்றது மெய் எழுத்து, மெய் ஈராக இருக்கு. கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஆங்கிறது உயிர் எழுத்து, உயிர் முதலாக இருக்கிறதா? கரெக்டா இருக்கு. அடுத்து பலா, சாரி பாலா, சாரி, அதுல லா, இல்லு கூட்டல் ஆ, பாலா அப்படிங்கிற வார்த்தையில இல்லு கூட்டல் ஆ, ஆன்றது உயிரீடு. கரெக்டா இருக்கா? இல்லு கூட்டல் ஆ. திணை, இந்த திணையில இத்து கூட்டல் இ, இத்து அப்படின்றது உயிர் எழுத்து இல்லையா? மெய் முதல். அப்ப பாலா கூட்டல் திணை, இது உயிரீறு மெய் முதல். பாலான்றது கரெக்டா இருக்கு. ஓகே. அடுத்து மண் சரிந்தது, மண்ணுல இன்னுன்றது மெய்யெழுத்து, மெய்யெழுத்து கடைசியாக வந்திருக்கு. சரி. இங்க இச்சு கூட்டல் ஆ, இச்சுன்றது மெய்யெழுத்து கரெக்டா வந்திருக்கு. ஸோ மற்ற எல்லாமே சரியாக இருக்கு. அந்த செல்வி ஆடினால் மட்டும்தான் தப்பா இருக்கு. ஏன்னா அது ரெண்டுமே உயிரீறு உயிர் முதல். ஆனா அங்க மெய்யீறு மெய் முதல்னு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால அதுதான் பதில். இது ஈஸியா கண்டுபிடிக்க முடியுதா உங்களால புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சுன்னா இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். புரிஞ்சுக்க முடியலன்னா தான் இது ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த கேள்வி, 9வது கேள்வி. உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், உயிர் முன் உயிர், சாரி மெய் முன் மெய். இங்க வந்து முன்னுன்ற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்காங்க. அதனால கொஞ்சம் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நமக்கு இது வரைக்கும் பார்த்தது ஈறு முதல் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்துட்டோம். இங்க என்ன இருக்கு? உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், மெய் முன் உயிர், மெய் முன் உயிர் அப்படின்னு இந்த மாதிரி முன்னுன்ற வார்த்தையை கொடுத்துருக்கிறதுனால நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகலாம். அதுல நீ எதுவுமே கன்ஃபியூஷன் ஆகவே வேண்டாம். இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் நீங்க எலிமினேட்டே கூட பண்ணிடுங்க. பண்ணிட்டு மற்ற வார்த்தைகளை மட்டும் பாருங்க. உயிர் உயிர், உயிர் மெய், மெய் உயிர், மெய் மெய், அப்படி கூட நீங்க பார்க்கலாம். இதை நீங்க பிரிங்க. மணி கூட்டல் அடி இல்லையா? இந்த கடைசி எழுத்து இன் கூட்டல் ஈ, இது உயிரெழுத்து, இதுவும் உயிரெழுத்து. சரிங்களா? இந்த உயிரெழுத்து இங்கே உயிரெழுத்து. நல்லா பாருங்க. இந்த இடத்துல உயிர் முன் உயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இந்த முன்னுன்ற வார்த்தையை எடுத்துருங்க. இங்கேயும் உயிர், இங்கேயும் உயிர். உயிரும் உயிரும் கரெக்டா இருக்கா? அப்போ அது கரெக்டு. ஓகே. இதுல என்ன விதி பயின்று வந்திருக்கும்? யோசிச்சு பாருங்க. மணி கூட்டல் அடி, இங்க உயிர் நிக்குது, இங்க உயிர் நிக்குது. உயிரும் உயிரும் சேராது. உயிரையும் உயிரையும் உடன்படுத்துவதற்காக அந்த உடம்படு மெய் வரும். ஈ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற விதிப்படையில யா வரும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்புப்படி மணியடி அப்படின்னு ஆயிருக்கு. கிளியரா? புரிஞ்சுதா? அடுத்து இந்த முன்ன விட்டுருங்க. உயிர் மெய் பார்க்க போறோம். பனிக்காற்று, பனி கூட்டல் காற்று. இந்த இன்னு கூட்டல் இ பிரிச்சுட்டோமா? இங்க என்ன இருக்கு? உயிர் இருக்கு. ஆப்ஷன்ல என்ன இருக்கு? உயிர் தான் இருக்கு. கரெக்டா இருக்கு. காற்று, காற்றை பிரிச்சிங்கன்னா இக்கு கூட்டல் ஆ இல்லையா? இங்க என்ன இருக்கு? மெய் எழுத்து இருக்கு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? மெய் கொடுத்திருக்காங்க. அப்ப உயிர் மெய். கரெக்டா இருக்கா? கரெக்டா? அடுத்து மெய் உயிர் பாருங்க. ஆழிலை, ஆழ் கூட்டல் இலை தான் வார்த்தை. கடைசி எழுத்து என்ன? இல், மெய் எழுத்து. கரெக்டா இருக்கா? அடுத்து இலையில உயிர் கொடுத்திருக்காங்க. உயிர் கரெக்டா இருக்கா? இதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப ஆனா பொருந்தாத இணைன்னு தான் கேட்டிருக்காங்க. மூணுமே கரெக்டா இருக்கிறதுனால 4வது ஆப்ஷன் ஆன்சர் அப்படின்னு நம்ம கொண்டு வந்துடலாம். இருந்தாலும் நம்ம பிரிச்சு பார்ப்போம். கோல் கூட்டல் ஆட்டம், கோலாட்டம் இல்லையா? இந்த இல் அப்படின்றது மெய் கரெக்டா இருக்கு. ஆனா ஆட்டம்ங்கிற எழுத்துல என்ன கடைசி எழுத்து? உயிர் வந்திருக்கு. ஆனா இங்க மெய்ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இதுதான் தவறானது. இந்த முன்ன்ற வார்த்தையை எதற்கு கொடுத்திருக்காங்க? ஏன் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா,
இந்த முன் அப்படிங்கிற வார்த்தை நிலைமொழி, முன்னாடி நிற்கிற நிலைமொழியை குறிக்கிறது. இந்த உயிர் முன், இதற்கு முன்னாடி இது என்ன வருது? இந்த கடைசி எழுத்து இருக்கு இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. மணிங்கிற வார்த்தையில முன்னாடி நிற்பது இந்த உயிர். இந்த உயிரோட முன்னாடி யார் வந்து சேர்றா அப்படின்றதா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு இது கன்ஃபியூஷன் ஆனிச்சுன்னா இந்த வார்த்தையை அப்படியே நீங்க எடுத்துட்டு மற்ற வார்த்தையை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இந்த கேள்வி புரிஞ்சுதா? கடைசி கேள்வி இந்த வகுப்போட பொறுத்துக. இது கொஞ்சம் தியரி பேஸ்ல, விதிகள் அடிப்படையிலானது. அடி அகரம் ஐயாதல். முதல் விதி அடி அகரம் ஐயாதல், முன்னின்ற மெய்த்திரிதல், ஆதி நீடல், இனமிகள் அப்படின்னு இந்த பக்கம் விதிகளை கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் வார்த்தைகள் கொடுத்திருக்காங்க. செங்கதிர், பெருங்கொடை, பைங்கூழ், காரிருள் அப்படின்னு வார்த்தைகளை கொடுத்திருக்காங்க. இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த விதி எந்த விதியை வச்சு இந்த வார்த்தைகள் புணர்ந்திருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? முதல்ல அதற்கு இந்த வார்த்தைகளை நமக்கு பிரிக்க தெரியணும். செங்கதிரை எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் கதிர். பிரிச்சுட்டோமா? அடுத்து பெருங்கொடை. பெருங்கொடையை எப்படி பிரிக்கலாம்? பெருமை கூட்டல் கொடை, இல்லையா? அடுத்து பைங்கூழ். பைங்கூழை எப்படி பிரிக்கலாம்? பசுமை கூட்டல் கூழ். இதோட மூல வார்த்தையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மூல வார்த்தையை தான் நம்ம பிரிக்கணும். அப்பதான் நமக்கு அந்த புணர்ச்சியை கரெக்டா கொண்டு வர முடியும். காரிருள், கருமை கூட்டல் இருள். இதுதான் இந்த வார்த்தைகள், வார்த்தைகளோட மூல வார்த்தைகள். இப்படி இருந்த வார்த்தை, எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி, எப்படி இருந்த வார்த்தை இப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? இப்படி ஆகுறதுக்கு என்ன புணர்ச்சிகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறதா கேள்வி. இங்கே 4 விதிகளை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல முன்னின்ற மெய்த்திரிதல் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இனமிகளும் நம்ம பார்த்திருக்கோம். மற்ற 2 நம்ம பார்க்கல. அதை நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? இப்ப செம்மை கூட்டல் கதிர். இதுல மை விகுதி போகும், ஈறுபோதல் போகும். மை வந்தாலே பெரும்பாலும் ஈறுபோதல் நடக்கும். மை விகுதி போகும், ஈறுபோதல். செம் கூட்டல் கதிர் அப்படிங்கிற வார்த்தை எப்படி செங்கதிர்னு மாறி இருக்கும்? ஏன்னா அந்த முன் நிற்குது இல்லையா, இந்த முன் நின்ற மெய் இருக்கு இல்லையா, அவங்கள விரட்டி விட்டுட்டு இவங்களோட இனத்தை இந்த கா வந்து உட்கார வச்சிடும். முன் நின்ற மெய் திரியும் இல்லையா? இப்ப செங்கதிர் ஏற்கனவே ஒரு மெய் இருந்து அதற்கு பதிலா அதோட இனம் வந்துச்சுன்னா அது முன் நின்ற மெய் திரிதல். அதுல ஏற்கனவே எழுத்து இல்லாம இனம் வந்து சேர்ந்தா இனமிகள். 2க்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏற்கனவே ஒரு மெய் எழுத்து இருந்து அந்த எழுத்து மாறுனுச்சு, திரிஞ்சிச்சுன்னா முன் நின்ற மெய் திரிதல். ஏற்கனவே எழுத்து இல்லாம புதுசா ஒரு இணை எழுத்து வந்து உட்காந்துச்சுன்னா அது இனமிகள். இந்த இடத்துல ஏற்கனவே மெய் எழுத்து இருக்கு, ஆனாலும் அதோட இனத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கு, அது முன் நின்ற மெய் திரிதல். அப்போ 1க்கு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு இல்லையா? பிக்கு ஆன்சர் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா 1. பிக்கு ஆன்சர் 2 இடத்துல இருக்கு. ஓகேவா? கரெக்டா? இப்போ அடுத்த வார்த்தை பெருமை கூட்டல் கொடை. இதுல மை விகுதி ஈறுபோதல் நடந்துடுச்சு. பெரு கூட்டல் கொடை மட்டும்தான் இருக்கு. இது எப்படி பெருங்கொடைன்னு ஆயிருக்கும்? இந்த இடத்துல எழுத்து இல்ல, ஆனாலும் தன்னுடைய இணை எழுத்தை இங்க இங் அப்படின்ற எழுத்தை இந்த கா வந்து உட்கார வச்சிருச்சு. எழுத்தே இல்லாம இணை எழுத்து வந்து உட்கார்ந்தா அதை இனமிகள்னு சொல்லுவோம். ஏற்கனவே எழுத்து இருந்துச்சு, அது திரிஞ்சிருந்துச்சுன்னா முன் நின்ற மெய் திரிதல். அதே நேரத்துல அங்க இணை எழுத்தே இல்லாம புதுசா வந்து உட்கார்ந்தா அது இனமிகள். இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா? அப்போ இனமிகள் இவங்க யாரு அப்படின்னா இனமிகள்ல போவாங்க. ஆப்ஷன் பாருங்க. டிக்கு 2 எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இவங்கதான் பதில்னு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் மற்ற 2க்கும் என்ன விதி அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இங்க பசுமை கூட்டல் கூழ் தானே இருக்கு. அது எப்படி பைங்கூழ்னு மாறி இருக்கும்? பாங்கிற வார்த்தை எப்படி பையின்னு மாறி இருக்கும்? இங்க பாதான் இருக்கு, இங்க பை இருக்கு. பா பை 2க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? பா அப்படின்ற வார்த்தையை பிரிங்க, இப்பு கூட்டல் ஆ இல்லையா? பை என்ற வார்த்தையை பிரிங்க, இப்பு கூட்டல் ஐ. இத என்னன்னு சொல்லுவோம்னா அடி அகரம். எடுத்த உடனே இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையோட ஸ்டார்டிங்ல இருக்கு இல்லையா, அதனால அதை நம்ம என்னன்னு சொல்றோம்னா அடி அகரம்னு சொல்றோம். அந்த அடி அகரம் ஐயாக மாறும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அந்த இப்புக்கு அடுத்து இருக்கிற
அடுத்து உடனே இருக்கிற எழுத்து ஆனாவா இருக்கு. அத அடி அகரம்னு சொல்றோம். இந்த அகரம், அகரம்னா ஆனான்னு அர்த்தம். அந்த அடி அகரம் ஐயாக மாறும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அடி அகரம் ஐயாதல். சரிங்களா? அ அப்படின்றது ஐ அப்படின்னு மாறும். ப அப்படின்றது பை அப்படின்னு மாறும். அடி அகரம் ஐ ஆதல் அப்படின்றது ஒரு விதி. அந்த ப அப்படின்றதுல அ அப்படின்ற சொல் ஐன்னு மாறி பையின்னு மாறிடுச்சு. ஓகேவா? பசுந்தமிழ் அப்படிங்கிறது பைந்தமிழ் அப்படின்னு மாறும். பசுங்கூழ் அப்படிங்கிறது பைங்கூழ் அப்படின்னு மாறும். இதற்கு எல்லாமே என்ன விதினா அடி அகரம் ஐயாக மாறுதல். அப்போ இதுக்கு இதுதான் பொருந்தும். ஓகேவா? அடுத்து இன்னும் ஒரே ஒரு விதிதான் இருக்கு. ஆதி நீடல். இந்த இடத்துல காரிருள் அப்படின்ற வார்த்தை. ஆதி நீடல்னா என்ன அர்த்தம்? ஆதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா முதன்மையானதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட்னு அர்த்தம். ஆதி அப்படின்னா முதன்மை. சரிங்களா? ஸ்டார்டிங் அப்படின்னு அர்த்தம். முதன்மையானதுன்னு அர்த்தம். இங்க முதல் எழுத்து எது? க இல்லையா? ஆதி நீடல் அப்படின்னா நீண்டு ஒழிக்கிறது அப்படின்னு அர்த்தம். நீடல்னா நீள்றது. என்ன நாக்கு நீளுதுன்னு சொல்லுவோம்ல, கையை நீளுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நீளல் அப்படின்னு அர்த்தம். இந்த எழுத்து நீண்டா என்னவாகும்? க நீண்டுச்சுன்னா என்னவாகும்? கான்னு ஆகும் இல்லையா? க நீண்டுச்சுன்னா கா அப்படின்னு ஆகும். இந்த காரிருள் அப்படின்னு கரிருள் அப்படின்ற வார்த்தை காரிருள் அப்படின்னு மாறும். ஓகேவா? காரு அப்படின்னு மாறும். இந்த கன்றது கான்னு மாறும். அப்படிதான் இந்த காரிருள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. முதல் எழுத்து அந்த ஆதி எழுத்து நீண்டு ஒழிப்பத ஆதி நீடல்னு சொல்றோம். சரிங்களா? முதல் எழுத்து நீண்டு ஒழிப்பத ஆதி நீடல் அப்படின்னு சொல்றோம். முதல் ஆனா, அதாவது முதல் ஆனானா எடுத்ததும் ஆனாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்புக்கு பக்கத்துல இல்ல ஒரு மெய் எழுத்துக்கு பக்கத்துல ஆனா வந்து அது நீண்டிருந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அடி அகரம் ஐயாதல்னு சொல்லலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான விதிகள் புணர்ச்சியில. நம்ம ஃபுல்லா அது எப்படி புணருது அப்படிங்கிற விஷயங்கள் இந்த கேள்விக்கு தேவையில்லை. ஆனா ஒரே ஒரு ட்ரிக் வச்சு ஆதி நீடலா முதல் எழுத்து நின்றுருக்கும். அப்ப காவா மாறி இருக்கும். அடி அகரம் ஐயாதலா அப்ப ஆங்கிற வார்த்தை ஐன்னு மாறி இருக்கு. அப்ப இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான நாலேஜ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான எந்த கேள்விகளையும் உங்களால பதிலா எழுதிட முடியும். இந்த ட்ரைபாட் வகுப்போட முதல் வகுப்புல ஒரு 10 கேள்விகள் வித்தியாசமான கோணங்கள்ல வெவ்வேறு விதிகள் பயன்படுத்தி நம்ம பார்த்திருக்கோம். அடுத்த வகுப்புல நெக்ஸ்ட் வகுப்பு ஒருவேளை புணர்ச்சியா இருக்கலாம். இல்ல அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம இன்னும் டீட்டெயிலா வேற கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்றைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ரொம்ப கிளியரா தான் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க எல்லாருக்கும் இந்த கேள்விகளும் அதற்கான பதில்களும் ரொம்ப சரிவர உங்களிடம் அதை நான் சேர்த்திருக்கேன் அப்படின்னு நம்புறேன். அடுத்த வகுப்புல நம்ம நிச்சயமா சந்திக்கலாம். இன்றைக்கான வகுப்புல நீங்க பார்த்ததை வச்சு நிறைய கேள்விகளை சார்ட் அவுட் பண்ணி ட்ரை பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. நிறைய ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் புத்தகங்கள்ல இருக்க பின்வினாக்கள் அது எல்லாத்தையும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அதற்கு பொருத்தமானதாக இருக்கும், பொருந்துறதாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நல்லா பண்ணுங்க, நல்லா படிங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.